மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகுதா? புது ரேஷன் கார்டு இன்னும் அப்ளை பண்ணலையா? இல்ல ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டுல உங்க ஒய்ஃபோட நேம் வந்து ஆட் பண்ணலையா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பண்ணாம நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டுல அவங்களுடைய பேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் புதுசா ரேஷன் கார்டு வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் இல்ல அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருந்தா நமக்கு அது போதும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்து அவங்க கிட்ட ப்ராப்பரா ஏதோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் வச்சு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கேஸ் பில் வந்து இருந்துச்சுன்னா கூட போதும். இது எங்க அப்ளை பண்றதுன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரேஷன் கார்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ, அதாவது பொருள் வாங்கினா எந்த நம்பருக்கு மெசேஜ் வருதோ அந்த நம்பரை நம்ம என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்தோம்னா அந்த ஓடிபி வந்து அந்த மொபைலுக்கு போகும். அப்பதான் நம்ம லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேரை நீக்கிக்கலாம். இந்த ஈஸி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வீட்ல இருந்து நீங்களே உங்க நேமை ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எல்லாமே பண்ணி உங்க கார்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய சம்பந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸ் போய் நேரில் போய் பாருங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால நியூ ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டுல உங்களுடைய நேம் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த வீடியோவை புதுசா கல்யாணம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.